வெல்கம் டு வஹி டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல். முதலில் தலைப்பு செய்திகள். மறுபடியும் ஈரானில் கால் வைக்க நினைத்தால் எழுந்திருக்கவே முடியாத மரணாடிவிலும் இஸ்ரேலுக்கு ஈரான் தளபதி எச்சரிக்கை. பாலஸ்தீனர்களை கொத்து கொத்தாக அளிக்கும் புது ஆயுதம், இஸ்ரேலின் படுகொலையில் உச்சக்கட்ட கொடூரம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மீண்டும் ஆக்கிரமிப்பு முயற்சிகளில் ஈடுபட்டால் இஸ்ரேலுக்கு சக்தி வாய்ந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரானின் உயர்மட்ட ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் அமீர் ஹடாமி தெரிவித்துள்ளார். ஈரான் இஸ்ரேலுடனான போரின் போது உயிர் தியாகம் செய்த ஈரானிய ராணுவ வீரர்களின் குடும்பங்களை சந்திக்க மேஜர் ஜெனரல் அமீர் ஹடாமி இஸ்ரேலின் வலுக்கட்டாய ஆக்கிரமிப்பு முயற்சிகளை முறியடித்து ஈரான் பெருமையுடன் மீண்டதாக குறிப்பிட்டார். ஈரான் மக்கள் இஸ்ரேல் தாக்குதலுக்கு இடையிலும் ஒற்றுமையாக நின்றதாக பாராட்டிய அவர், எதிர்காலத்தில் ஈரானுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டால் எப்போதும் இல்லாத அளவுக்கு பேரழிவு தரும் பதிலடியை தருவோம் என்று எச்சரிக்கை விடுத்தார். ஈரான் எதிரிகளின் உண்மையான நோக்கம் இஸ்லாமிய குடியரசின் அமைப்பை பலவீனப்படுத்தி நாட்டை துண்டு துண்டாக உடைக்க வேண்டும் என்பதே ஆகும் என்றும், அணுசக்தி பிரச்சினை வெறும் சாக்குப்போக்கு மட்டுமே என்றும் கூறிய தளபதி, ஈரானிய மக்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகளின் வலிமையால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தோல்வி அடைந்ததாக கூறினார். காசாவில் பட்டினியை ஒரு போராயுதமாக இஸ்ரேல் வேண்டும் என்று பயன்படுத்துவதாகவும், இது இஸ்ரேலின் இனப்படுகொலை கொள்கையின் ஒரு பகுதி என்றும் சர்வதேச மன்னிப்பு சபை குற்றம் சாட்டியுள்ளது. உலகின் கண்கள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பிரச்சினைகளின் பக்கம் திசை திருப்பப்பட்ட அதே சமயத்தில் காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலை தடையின்றி தொடர்கின்றது. தற்போது பசி மற்றும் கொடிய நோய் போன்ற வாழ்க்கை நெறியை கொண்டு மக்கள் கொல்லப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. மனித உரிமைகள் அமைப்பு குழந்தைகளிடையே கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டை ஆவணப்படுத்தியுள்ளது. 2023 அக்டோபர் முதல் 66,000 பேர் இறந்துள்ளனர் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நூற்றுக்கணக்கான உதவியாளர்கள் பலஸ்தீன பகுதிகளுக்கு வெளியே சிக்கி இஸ்ரேலின் அனுமதிக்காக காத்திருக்கும் நிலையில் காசாவிற்குள் உதவி மற்றும் வணிக பொருட்கள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன் மூலம் இஸ்ரேல் பட்டினியை பலஸ்தீனத்திற்கு எதிரான புதுவித ஆயுதமாக பயன்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.